Hi students, this is Alex here. Exercise 1.2 miscellaneous practice problem. Question number 1. Sankari purchased 2 1 by 2 meter cloth to stitch a long skirt and 1 3 by 4 meter cloth to stitch blouse. If the cost is rupees 120 per meter, find the cost of the cloth purchased by her அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபார் லாங் ஸ்கர்ட்டுக்கு 2 1 by 2 meter of cloth purchase பண்றாங்க. அப்புறம் to stitch blouse 1 3 by 4 meter cloth வந்து purchase பண்றாங்க. அப்ப total cloth எவ்வளவு வாங்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ 2 1 by 2 plus 1 3 by 4. ஸோ இதை நம்ம ஆட் பண்ணும்போது நம்ம ஹோல் பார்ட் எல்லாம் தனியா எடுத்துப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி இதை 2 plus 1 by 2 அப்படின்னு எடுத்துட்டு இதை 1 plus 3 by 4 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஹோல் பார்ட்டை மட்டும் தனியா எடுத்தோம்னா 2 plus 1 தனி, அதுக்கப்புறம் இந்த ஃப்ராக்ஷன் பார்ட்டை தனியா எடுத்துக்கணும். 1 by 2 plus 3 by 4. இப்போ நம்ம 2 plus 1 வந்து 3 ஆயிடும் இல்லையா? பிளஸ் இப்போ இந்த 1 by 2 plus 3 by 4 நம்ம ஆட் பண்ணணும். பட் இதோட இன்ட்டு 2 இன்ட்டு 2 அப்படின்னு போட்டோம்னா நமக்கு இந்த இடத்துல வந்து காமன் டினாமினேட்டர் 4 வந்துருச்சு. ஸோ இப்போ இதை வந்து 3 plus 2 by 4 plus 3 by 4 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ மறுபடியும் இது வந்து 3 plus இது காமன் டினாமினேட்டர் 4 ஆயிடுச்சு இல்லையா? ஸோ நியூமரேட்டரில் 2 plus 3 நம்ம ஆட் பண்ணிடலாம். அப்போ இது வந்து 3 plus 5 by 4 அப்படின்னு வந்துருச்சு. இதை நம்ம 3 by 1 அப்படின்னும் 5 by 4 ஆசிடிஸும் எடுத்துக்கணும். இப்போ மறுபடியும் இது இன்ட்டு 4 இன்ட்டு 4 பண்ணாதான் நமக்கு ரெண்டுமே காமன் டினாமினேட்டர் 4 வரும். அப்போ நம்ம நியூமரேட்டர் 3 4s are 12 plus 5. அப்போ இது வந்து 12 plus 5 வந்து 17. ஸோ 12 5 நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா 2 plus 5 7, இது 1 17 by 4 வந்துருக்கு. ஸோ 17 by 4 மீட்டர் ஆஃப் கிளாத் வந்து இருக்கு. இப்போ காஸ்ட் வந்து 120 per மீட்டர் இல்லையா? அப்போ டோட்டல் காஸ்ட் என்ன நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ இவ்வளோ மீட்டர் ஆஃப் கிளாத் வந்து இருக்கு. இப்போ டோட்டல் காஸ்ட் அப்படின்னும் போது நம்ம இந்த காஸ்ட் இந்த மீட்டரை வந்து இந்த மீட்டர் ஆஃப் கிளாத்தை வந்து காஸ்ட் பர் மீட்டரோட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணலாம். 4 3s are 12, ஒரு 0 இருக்கு. அப்போ டோட்டலாக 17 into 30. ஸோ 7 3s are 21, 2 3 1 3 plus 2 5, ஒரு 0. ஸோ அப்போ நமக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா rupees 510. Question number 2 பார்த்தீங்கன்னா from his office a person wants to reach his house on foot which is at a distance of 5 3 by 4 kilometer. ஸோ ஒரு பர்சனோட ஆஃபீஸ் இங்கே இருக்குன்னு எடுத்துக்கலாம் அண்ட் ஹவுஸ் இங்கே இருக்குன்னு எடுத்துக்கலாம். இது ரெண்டும் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 3 by 4 கிலோமீட்டர். 5 3 by 4 கிலோமீட்டர்ல இருக்கு. கொஸ்டின்ல ஃபர்தரா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இஃப் he walked 2 1 by 2 கிலோமீட்டர், அப்ப இங்க இருந்து இந்த பர்சன் வந்து ஆபீஸ்ல இருந்து நடந்து சம் டிஸ்டன்ஸ் வந்துட்டாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல இருக்காங்க. நடந்து வந்த டிஸ்டன்ஸ் வந்து 2 1 by 2 கிலோமீட்டர். இப்போ என்ன கேட்குறாங்க கொஸ்டின்ல அப்படின்னா how much distance still he has to walk to reach the house அப்படின்னு கேட்குறாங்க. இன்னும் நடக்க வேண்டிய டிஸ்டன்ஸ் வந்து இவ்வளோ தூரம். இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா 5 3 by 4, இதுல எவ்வளோ நடந்துட்டாங்களோ அதை சப்ட்ராக்ட் பண்ணிடணும். அப்போ நமக்கு மீதி கிடைக்கும். அப்போ மீதி இருக்கிறது கிரீன் கலர்ல போட்டு காட்டியிருக்கேன். ஸோ இதை நம்ம சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது இதை முதல்ல 5 plus 3 by 4 அப்படின்னு சொல்லி நம்ம தனி ப்ராக்கெட்ல எடுத்துக்கலாம். மைனஸ் தனியாக வச்சுட்டு 2 1 by 2 2 plus 1 by 2 அப்படின்னு தனியாக எடுத்துக்கிட்டோம். இப்போ இது வந்து 5 plus 3 by 4. இந்த மைனஸ் சைன் வந்து இது காமனாக இருக்கு. ஸோ இது 2க்கும் வரும் 1 by 2க்கும் ஒரு தனித்தனியாக -2 -1 by 2 அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ இந்த ஹோல் நம்பரை மட்டும் தனியாக நம்ம எடுத்துக்க போகிறோம். 5 - 2 பிளஸ் இந்த ஃப்ராக்ஷன் பார்ட்டை தனியாக எடுத்துக்க போகிறோம். 3 by 4 -1 by 2. இப்போ இந்த ஹோல் பார்ட்டை ஆட் பண்ணால் சப்ட்ராக்ட் பண்ணா 5 - 2 வந்து என்ன ஆகும் 3 ஆயிடும். இங்க வந்து
நமக்கு பேலன்ஸ் 3/4 -1/2 இருக்கு இல்லையா, நமக்கு சேம் டினாமினேட்டர் இருக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இது இன்ட்டு 2 இன்ட்டு 2 அப்படின்னு போட்டோம்னா ரெண்டுமே சேம் டினாமினேட்டர் வந்துடும். ஸோ 3 + 3/4 - 2/4. இப்போ நம்ம இந்த ரெண்டு பார்ட்டையும் ஒரே டினாமினேட்டராக போட்டோம்னா 3 - 2ன்னு வந்துடும். இப்போ 3 + 3 - 2 is 1/4. அப்போ இன்னும் நடக்க வேண்டிய டிஸ்டன்ஸ் 3 1/4 கிலோமீட்டர். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 3ல which is smaller அப்படின்னு கேட்டிருக்காங்க. The difference between 2 1/2 and 3 2/3 or the sum of 1 1/2 and 2 1/4 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த நம்பரோட டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க போறோம். டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த நம்பர்ல எது பெரிய நம்பர்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 2 1/2 அப்புறம் 3 2/3 அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து ஹோல் பார்ட்டை பார்த்தீங்கன்னா 2 இருக்கு, இங்க 3 இருக்கு. இப்போ கண்டிப்பா 3 இருக்கிறதா பெரிய நம்பர். ஸோ அப்போ 3 2/3 - 2 1/2 அப்படின்னு எடுத்தாச்சு. இப்போ இதை 3 + 2/3 அப்படின்னு எடுத்துட்டு -2 + 1/2 அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த மிக்சடு ஃப்ராக்ஷனா இருக்கிறத ஹோல் பண்ண ஃப்ராக்ஷன் பண்ண தனித்தனியா எழுதியிருக்கும். இப்போ இங்க வெளியே இருக்கிற மைனஸ் சைன் இந்த 2க்கும் வரும், இந்த 1/2க்கும் வரும். ஸோ இப்போ இதை 3 + 2/3 -2 -1/2. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் பார்ட்டை தனியாக எடுத்துக்கணும். 3 - 2 ப்ளஸ் ஃப்ராக்ஷன் பார்ட்டை தனியாக எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஹோல் பார்ட் 3 - 2 வந்து 1 ஆகிடும். இந்த ஃப்ராக்ஷன் பார்ட்டை நம்ம என்ன பண்ணுவோம்னா காமன் டினாமினேட்டர்ல, அதனால இந்த 3 வந்து இந்த 1ஓட மல்டிப்ளை பண்ணுவோம், அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். அதே மாதிரி இந்த 2ஓட இந்த 2வை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ என்ன ஆகும் பாருங்க, டினாமினேட்டர் வந்து 3 × 2 அப்படின்னு வந்துடும். இங்கே 2 × 2 - 1 × 3 அப்படின்னு வரும். இப்போ 1 + 2 × 2 4, 1 × 3 3, 3 2s are 6. இப்போ டோட்டலா 1 + 1/6. இது நம்ம by 1 அப்படின்னு போட்டோம்னா மறுபடியும் இதை வந்து நம்ம into 6 அப்படின்னு போட்டாதான் ரெண்டுமே காமன் டினாமினேட்டர் வரும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன ஆகும்னா 6/6 + 1/6 வந்துடும். ஸோ காமன் டினாமினேட்டர் 6, அப்போ 6 + 1, அப்போ என்ன ஆகும் 7/6. ஸோ நம்ம ஒரு பார்ட் வந்து நம்ம முடிச்சிருக்கோம். அடுத்தது இன்னொரு பார்ட் என்ன கேட்டிருக்காங்க, இந்த சம் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ரெண்டு டேர்மையும் சம் எடுக்க போறோம். ஸோ 1 1/2 + 2 1/4 இருக்கு. இது 1 + 1/2 + 2 + 1/4ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 1ம் 2மையும் சம் எடுத்தோம்னா 1 + 2, அப்புறம் 1/2 + 1/4 அப்படின்னு ஃப்ராக்ஷன் பார்ட்டை தனியாக எடுத்துக்கிட்டோம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 3. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண முடியாது, ஏன்னா சேம் டினாமினேட்டர் இல்லை. அதனால என்ன பண்ணுவோம், இது இன்ட்டு 2 × 2 அப்படின்னு போட்டோம்னா நமக்கு வந்து 3 + 2/4 + 1/4 அப்படின்னு வரும். அப்போ இது 3 + ஒரே டினாமினேட்டர் 4ஆ போட்டுட்டோம்னா இந்த 2வையும் 1ஐயும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ 3 + 3/4, இது நம்ம 3/1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மறுபடியும் என்ன பண்ணணும், 3/1 இது இன்ட்டு 4 × 4ன்னு போட்டால் தான் காமன் டினாமினேட்டர் வரும். இது 3/4 இருக்கு. இப்போ மறுபடியும் இது 12/4 + 3/4 ஆயிடுச்சு. அண்ட் ஒரே டினாமினேட்டரா போட்டோம்னா 4, 12 + 3, அப்போ இது வந்து 15/4 அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த ரெண்டு நம்பரும் இருக்கு. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நம்ம போட்டது 7/6, இப்போ போட்டிருக்கிறது 15/4. இதுல எது ஸ்மாலர்னு கண்டுபிடிக்கணும். ஸோ கொஸ்டின்ல ஸ்டார்டிங்லேயே என்ன கேட்டிருந்தாங்கன்னா which is smaller. அப்போ சேம் டினாமினேட்டர் இருந்தால் தான் நம்ம கம்பேரிசன் பண்ண முடியும். இப்போ சேம் டினாமினேட்டர் வர்றதுக்கு இது 6 இருக்கு, இது 4 இருக்கு. நம்ம இன்ட்டு 2 அப்படின்னு போட்டோம்னா 12 ஆயிடும். அப்போ இங்கேயும் இன்ட்டு 2 போடணும். இதை இங்கே இன்ட்டு 3 போட்டோம்னா 12 ஆயிடும். அப்போ இங்கேயும் இன்ட்டு 3 போடணும். அப்போ டோட்டலா 7 2s are 14, 6 2s are 12, 15 × 3 வந்து 45, இது 12. இதுல இருந்தே 14/12 வந்து lesser than 45/12 அப்படின்றது தெரியுது. therefore அப்ப எது வந்து smaller அப்படின்னா ஸ்டார்டிங்ல என்ன கொடுத்திருந்தாங்க, the difference between 2 1/2 and 3 2/3. the difference between 2 1/2 and இன்னொரு நம்பர் என்னது
2 1 by 2 and 3 2 by 3 is smaller அப்படின்னு கன்க்ளூட் பண்ணியாச்சு. Question number 4. Mangai bought 6 3 by 4 kg of apples. If Kalai bought 1 by 2 times as Mangai, how many kilograms of apples did Kalai buy? அப்படி கேட்குறாங்க. ஸோ மங்கை வாங்கினது 6 3 by 4 kg. இது இன்டூ 1 by 2 அப்படின்னு போட்டிங்கன்னா கலை எவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படின்றது கிடைக்கும். இப்போ இது மிக்சடு ஃப்ராக்ஷனாக இருக்கு இல்லையா? ஸோ ஹோல் பார்ட் இருக்குது, நியூமரேட்டர் டினாமினேட்டர் இருக்குது. இதை நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இம்ப்ராப்பராக மாற்றுறது ஹோல் பார்ட் இன்டூ டினாமினேட்டரோட மல்டிப்ளை பண்ணிவிட்டு ப்ளஸ் நியூமரேட்டர் போட்டுட்டு ஹோல்டோட போய் டினாமினேட்டர் போடணும். அப்போ இது வந்து 6 இன்டூ டினாமினேட்டர் 4 ப்ளஸ் நியூமரேட்டர் வந்து 3. ஏன்னா இதில் வந்து இதுதான் ஹோல் பார்ட், நியூமரேட்டர், இது டினாமினேட்டர். ஸோ 6 இன்டூ 4 ப்ளஸ் 3 ஹோல் டிவைட் பை டினாமினேட்டர் வந்து 4 இன்டூ அதே மாதிரி இங்கேயும் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து ஹோல் பார்ட், நியூமரேட்டர், டினாமினேட்டர். ஸோ 1 இன்டூ 2 அதுக்கப்புறம் ப்ளஸ் 1 ஹோல் டிவைட் பை 2. 6 4s are 24 ப்ளஸ் 3 டிவைட் பை 4 இன்டூ 2 into 1 2 அப்புறம் ப்ளஸ் 1 by 2. இப்போ நியூமரேட்டரில் வந்து இங்கே 24 ப்ளஸ் 3 வந்து 27 by 4 இன்டூ இது வந்து 2 ப்ளஸ் 1 3. ஸோ 3 by 2. இது எதுவுமே கேன்சல் ஆகாது, நம்ம வந்து மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். அப்போ என்ன ஆகும்? 27 இன்டூ 3 நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 27 into 3. 7 3s are 21. 3 2s are 6. Plus 2, 8. So, இது வந்து 81 divided by 4 2s are 8. So, இவ்வளோ times, அதாவது 1 by 2 times வாங்கும்போது how many kilogram of apple did Kalai buy அப்படின்றது நமக்கு கிடைச்சிருக்கு இவ்வளோ கேஜி. பட் இது வந்து நம்ம மிக்சடு ஃப்ராக்ஷனாக கொடுக்கணும். ஏன்னா கொஸ்டின்ல வந்து மிக்சடு ஃப்ராக்ஷனாக கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ 81 டிவைட் பை 8 அப்படின்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. 8 1s are 8 0 ஆகிடும். இங்கே ஒன்று எடுத்துகிட்டு 1 எடுத்துட்டோம், பட் இது போகாது, அதனால 0 பாயிண்ட் அப்படின்னு வச்சுட்டு இங்கே ஒன்று எடுத்துக்கணும். ஸோ 1 டைம் மறுபடியும் 8. ஸோ ரிமைண்டர் வந்து 2 இருக்கு. ஸோ 0 போட்டோம்னா மறுபடியும் 2 டைம் 16, மறுபடியும் ரிமைண்டர் 4. ஸோ 8 5s are 40. ஸோ டோட்டலாக நமக்கு ஆக்சுவலாக நம்ம மிக்சடு ஃப்ராக்ஷனில் தானே கொடுக்க போகிறோம். ஸோ இந்த டிவிஷன் வந்து நம்ம இவ்வளோ கண்டினியூ பண்ண வேண்டாம். ஸோ 10 போட்டு இந்த ரிமைண்டர் வரதோடு நிறுத்திக்கலாம். ஸோ கோஷன்ட், இது வந்து கோஷன்ட், இது ரிமைண்டர், இது டிவைசர். ஸோ நம்ம QR by D இந்த ஃபார்முலா எழுதுவோம். ஸோ கோஷன்ட் வந்து 10, ரிமைண்டர் 1, டிவைசர் 8. ஸோ இவ்வளோ கேஜி வந்து கலை பாட். Question number 5 பார்த்தீங்கன்னா the length of staircase is 5 1 by 2 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இருக்கு பார்த்தீங்களா டயக்ராமில். ஸோ ஸ்டேர்கேஸோட லென்த் இங்கே ஆரம்பித்து இங்கே வரைக்கும் டோட்டலாக இது வந்து 5 1 by 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இஃப் ஒன் ஸ்டெப் இஸ் செட் அட் 1 by 4 மீட்டர், ஸோ அதையும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இந்த ஒரு ஸ்டெப் இருக்கு இல்லையா, இது வந்து 1 by 4 மீட்டர். இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப் இருக்கு. ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு, அதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு. ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து 1 by 4 மீட்டர் இருக்கு. அப்போ மொத்தம் எத்தனை ஸ்டெப் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. how many steps will be there in the staircase. ஸோ நம்ம டோட்டல் லென்த் பை ஒரு ஸ்டெப்போட லென்த்தை நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் ஈக்குவல் டு டோட்டல் எவ்வளோ இருக்கு? 5 1 by 2 இருக்கு. இது டிவைடட் பை ஒவ்வொரு ஸ்டெப்போட லென்த் வந்து 1 by 4. ஸோ இதை வந்து நம்ம மிக்சடு ஃப்ராக்ஷனா இருக்கிறத இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனா மாற்ற போகிறோம். ஸோ ஹோல் பார்ட் இன்டூ டினாமினேட்டர்
plus numerator by denominator னு போடுவோம். ஸோ இதில் வந்து இது whole part இந்த 5, இது numerator 1, denominator வந்து இந்த 2. ஸோ 5 into 2 அப்படின்னு போட்டுட்டு அப்புறம் plus 1 whole divided by 2. இப்போ இது divided by 1 by 4. இங்கே numerator என்னாச்சு 5 to 10, அப்புறம் plus 1 by 2 divided by 1 by 4. இப்போ இது வந்து 11 by 2 divided by 1 by 4. இப்போ நம்ம இந்த டிவிஷனுக்கு பதில் மல்டிப்ளிகேஷன் போட்டுட்டு இந்த நம்பரை ரெசிப்ரோக்கல் எடுத்துப்போம். ஸோ அப்போ என்ன ஆகும் 11 by 2 into 4 by 1 அப்படின்னு வரும். இதை நம்ம கட் பண்ணிட்டோம்னா இங்கே 2 வந்துடும். ஸோ 22 ஸ்டெப்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் வந்து 22. அடுத்தது சேலஞ்ச் ப்ராப்ளம்ஸ். கொஸ்டின் நம்பர் 6. By using the following clues, find who am I அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Each of my numerator and denominator வந்து single digit அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ஒரு ஃப்ராக்ஷன் இருக்கு, நியூமரேட்டர் பை டினாமினேட்டர் இப்படி இருக்கு. இது ரெண்டுமே வந்து சிங்கிள் டிஜிட் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது the sum of my numerator and denominator வந்து மல்டிபிள் ஆஃப் 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை ஆட் பண்ணால் இது மல்டிபிள் ஆஃப் 3னா என்ன வரும் 3, 6, 9, 12, 15, 18 இது மாதிரி மல்டிபிள் ஆஃப் 3 வந்து வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி the product of மூணாவது க்ளூ வந்து the product of my numerator and denominator மல்டிபிள் ஆஃப் 4னு கொடுத்துருக்காங்க. நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணால் மல்டிபிள் ஆஃப் 4னா 4, 8, 12, 16. ஸோ இது மாதிரி வரும்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து சிங்கிள் டிஜிட் நம்பராக இருக்கிறனால நான் இதோட நான் நிறுத்திக்கிட்டேன். ஏன்னா இதுக்கு தாண்டி போனேன் அப்படி 20 போட்டேன் அப்படின்னா அப்புறம் இந்த டபுள் டிஜிட் நம்பரோட ப்ராடக்ட் தான் இந்த இடத்துல வந்து 20 வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆக்சுவலாக இதில் 20 வரலாம், ஏன்னா 4 into 5 அது 20 தான் வரும், ரெண்டுமே சிங்கிள் டிஜிட் நம்பர் தான். அப்புறம் 24 வரலாம், அப்புறம் 28 வரலாம், அப்புறம் 32 வரலாம், அதுக்கப்புறம் 36 வரலாம், ஏன்னா 9, 4, 36. ஸோ இதுக்கு மேலே வர முடியாது. இப்போ 40 போட்டோம்னா நமக்கு அது டபுள் டிஜிட் நம்பர் ஆகிடும். இப்போ நம்ம இந்த ஃப்ராக்ஷன் என்ன அப்படின்றத ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்லேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டர் சிங்கிள் டிஜிட் நம்பர் இருக்கு இல்லையா, இப்போ நான் வந்து ப்ராடக்ட் வந்து மல்டிபிள் ஆஃப் 4ல் வரணும். இப்போ 4 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 1ம் 3யும் எடுத்தேன்னா இது மல்டிபிள் 1ம் 4ம் எடுத்தேன்னா இது வந்து மல்டிபிள் வந்து 4 வந்துடும். பட் ஆனால் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு வந்து 5 வருது. ஏன்னா ஆட் பண்ணால் நமக்கு மல்டிபிள் ஆஃப் 3 வரணும். ஸோ 1/4 நம்ம எடுக்க முடியாது. இப்போ 2/4 எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 8 வந்துடும். ஆட் பண்ணீங்கன்னா 6 வருது. அப்போ நம்ம இதே வச்சுக்கலாம். 2/4 அப்படின்றது ஒன் சச் நம்பர். பட் இது மாதிரி நமக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. 2/4 இருக்கா. இப்போ அடுத்தது 4 and 8 எடுத்தா என்ன ஆகும், இதோட ட்வைஸ் தான் நான் எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 8, 4, 32 வருது. ஆட் பண்ணீங்கன்னா 12 வருது. ரெண்டுமே சிங்கிள் டிஜிட் நம்பர். ஸோ இது மாதிரி நமக்கு நிறைய ஆன்சர்ஸ் பாசிபிள். நம்ம ஏதாவது ஒரு ஆன்சர் கொடுத்தா போதும். ஸோ 2/4. ஸோ ஒன் சச் ஆன்சர் வந்து 2/4 ஆர் 4/8 அப்படின்னு ஏதாவது ஒன்று கொடுத்தா போதும். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 7 பார்த்தீங்கன்னா add the difference between 1/3 and 3/6 and the difference between 4/6 and 2/3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் முதல்ல இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ 1/3 இருக்கு இல்லையா, இதில் இது வந்து ஹோல் நம்பர், இது நியூமரேட்டர், இது டினாமினேட்டர். ஸோ யூசுவல் ப்ரொசீஜர் என்ன, நம்ம அந்த ஹோல் பார்ட்டை வந்து டினாமினேட்டரோட மல்டிப்ளை பண்ணுவோம், அப்புறம் பிளஸ் நியூமரேட்டர் ஹோல் டிவைட் பை டினாமினேட்டர் இப்படின்னு எழுதுவோம். ஸோ இங்கே நம்ம W into D அப்படின்னா 1 into 3, அது கூட பிளஸ் 1 நியூமரேட்டர் டிவைடட் பை 3 ஏன்னா டினாமினேட்டர். ஸோ 3 1s are 3 பிளஸ் 1, அப்போ டோட்டலா இது வந்து 4/3 வந்துருச்சு. இப்போ அடுத்தது 3 1/6. ஸோ இது 3 into 6 மல்டிப்ளை பண்ணிட்டு பிளஸ் 1 போட்டுட்டு டிவைடட் பை 6ன்னு போடணும். ஏன்னா 3 into 6 அப்புறம் நியூமரேட்டர் பிளஸ் 1 டிவைட் பை டினாமினேட்டர். ஸோ 6 3s are 18 பிளஸ் 1/6, இது வந்து 19/6. அடுத்தது 4 1/6 இருக்கு கொஸ்டின்ல. இது 4 into 6 மல்டிப்ளை பண்ணிட்டு பிளஸ் 1 ஹோல் டிவைடட் பை 6. அப்போ என்ன ஆகும், 6 4s are 24 பிளஸ் 1, 24 பிளஸ் 1 25. ஸோ 25/6. அடுத்தது 2 1/3 இருக்கு. ஸோ 2 1/3 அப்படின்னா 2 into 3
plus 1 by 3. 3 to the 6 plus 1 by 3. So 7 by 3. இப்போ நம்ம first இந்த ரெண்டு நம்பர் எடுத்துக்கலாம். 4 by 3 and 19 by 6 இருக்கு. So 4 by 3யும் 19 by 6ம் எடுத்துட்டு இல்ல எது பெருசுன்னு கண்டுபிடிக்கணும்னா நம்ம இந்த 4 by 3யை into 2 into 2 அப்படி நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர்ல போடணும். 4 2s are 8, 3 2s are 6. இது 19 by 6. இப்போ இதுல இருந்து எது பெருசுன்றது தெரிஞ்சிருச்சு. 8 by 6 வந்து less than 19 by 6. அப்ப நம்ம எப்படி சப்ட்ராக்ட் பண்ணணும்? 19 by 6 minus 8 by 6 அப்படின்னு சப்ட்ராக்ட் பண்ணணும். இப்போ இது காமன் டினாமினேட்டர் 6 ஆயிடும். 19 minus 8. இதை நம்ம சப்ட்ராக்ஷன் பண்ணா 19ல 8 போயிடுச்சுன்னா 11 by 6 அப்படின்னு வந்திருக்கு. இப்போ இதே மாதிரி இன்னொரு ரெண்டு நம்பர் இருக்கு இல்லையா? இந்த 25 by 6 and 7 by 3. ஸோ 25 by 6 and 7 by 3 எடுத்தாச்சு. இதில் நம்ம காமன் டினாமினேட்டர் இருந்தால் தான் நம்ம எது பெரிய நம்பர்னு பார்க்க முடியும். ஸோ அதுக்கு நம்ம 7 by 3யோட into 2 into 2 அப்படின்னு போட போகிறோம். ஸோ 25 by 6, 7 2s are 14, 3 2s are 6. இப்போ நம்ம இதில் பெரிய நம்பர் எதுன்றது தெரிஞ்சிருச்சு. 25 by 6 தான் greater than 14 by 6. அப்போ இதை சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது 25 by 6 minus 14 by 6. இப்போ எல்சிஎம் வந்து காமன் டினாமினேட்டர் 6 ஆயிடுச்சு. அப்போ 25 minus 14 அப்படின்னு வரும். ஸோ 25ல இருந்து 14 சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது 5ல 4 போயிடுச்சுன்னா 1, 2ல 1 போயிடுச்சுன்னா 1. ஸோ நமக்கு கிடைச்சது 11 by 6. இங்கே 11 by 6 தான் வந்திருக்கு. பட் கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்கன்னா ஆட், இந்த ரெண்டு டிஃபரன்ஸையும் ஆட் பண்ண சொல்றாங்க. ஸோ ஆட் பண்ணும்போது 11 by 6 plus 11 by 6 அப்படின்னா நம்ம காமன் டினாமினேட்டர் ஒரே டினாமினேட்டர் 6. ஸோ 11 plus 11 என்ன ஆகும்? 22 by 6ன்னு வரும். இது நம்ம 2 டேபிளில் கட் பண்ணால் 11, இது 3. அப்போ ஃபைனல் ஆன்சர் வந்து 11 by 3ன்னு வந்திருக்கு. இப்போ நம்ம கொஸ்டின் வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கொடுத்தாங்க இல்லையா? அதனால நம்ம இதையும் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றிடலாம். ஸோ 11 by 3யை நம்ம 3ஆல் 11 டிவைட் பண்ணும்போது 3 3s are 9, ரிமைண்டர் வந்து 2. ஸோ இது கோஷன்ட், இது ரிமைண்டர், இது டிவைசர். ஸோ கோஷன்ட், ரிமைண்டர் பை டிவைசர் இந்த ஃபார்முலா நம்ம எழுதணும். 11 by 3னா 3, 2 by 3. Question number 8. What fraction is to be subtracted from 9 3 by 7 to get 3 1 by 5 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம கிட்ட 9 3 by 7 அப்படின்ற நம்பர்ல இருந்து ஒரு ஃப்ராக்ஷனை சப்ட்ராக்ட் பண்ணணும். ஃப்ராக்ஷனா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். சப்ட்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு வந்து சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து 3 1 by 5 கிடைக்கும். அப்போ இந்த ஃப்ராக்ஷன் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த எக்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு இந்த எக்ஸ் மைனஸ்ல இருக்கு இல்லையா? ஸோ இந்த பக்கம் போயிடும். இந்த நம்பர் இந்த பக்கம் மைனஸ்ல வந்துடும். ஆல்ரெடி இங்க 9 3 by 7 இருக்கு. மைனஸ் 3 1 by 5 அப்படின்னு வந்துடும். இந்த எக்ஸ் அந்த பக்கம் பிளஸ் எக்ஸ்னு போயிடும். ஸோ இதை அப்படியே நான் மாற்றி எழுதிக்க போறேன். எக்ஸ் ஈக்குவல் டு 9 3 by 7 மைனஸ் 3 1 by 5. இப்போ இந்த எக்ஸை கண்டுபிடிச்சோம்னா அதுதான் அந்த ஃப்ராக்ஷன். அந்த ஃப்ராக்ஷனை நம்ம வந்து 9 3 by 7 சப்ட்ராக்ட் பண்ணும்போது 3 1 by 5 கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதை நம்ம கண்டினியூ பண்ண போறோம். இதை வந்து மிக்சடு ஃப்ராக்ஷன்ல இருக்கிறத இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த ஹோல் பார்ட்டை வந்து டினாமினேட்டரோட மல்டிப்ளை பண்ணிட்டு பிளஸ் நியூமரேட்டர் ஆட் பண்ணி டிவைட் பை டினாமினேட்டர்னு போடுவோம். ஸோ இப்போ இதில் வந்து இதுதான் வந்து ஹோல் பார்ட், இது நியூமரேட்டர், இது டினாமினேட்டர். ஸோ இப்போ நம்ம இங்கே வந்து 9 into 7 அப்படின்னு போடணும். W into Dக்கு பிளஸ் நியூமரேட்டர் பிளஸ் 3 ஹோல்டோட டினாமினேட்டர் 7. அதே மாதிரி இங்கேயும் போடணும். ஸோ இந்த இடத்துல இது ஹோல் பார்ட், இது நியூமரேட்டர், இது டினாமினேட்டர் இல்லையா? ஸோ 3 into 5 அதுக்கப்புறம் பிளஸ் 1. ஸோ 3 into 5 பிளஸ் 1 நியூமரேட்டர் ஹோல்டோட பை டினாமினேட்டர். இப்போ இது வந்து 9 into 7 இது வந்து 63 ஆயிடும். plus 3 divided by 7 minus 3 5s are 15 plus 1 by 5. இப்போ இதை நம்ம further simplify பண்ணும்போது 63 plus 3 என்ன ஆகும்? 66 by 7 minus 15 plus 1 16 by 5 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இதை வந்து நம்ம ஃபர்தரா கண்டினியூ பண்ணணும். இப்போ இங்கே வந்து நமக்கு காமன் டினாமினேட்டரே இல்லை. அதுக்கு என்ன பண்ணுவோம்னா இந்த 7 வந்து இந்த 16ஓட மல்டிப்ளை பண்ணுவோம். அதே மாதிரி இந்த 5 வந்து இந்த 66ஓட மல்டிப்ளை பண்ணி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம்.
ஸோ இப்போ இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது என்ன ஆகும்னு பாருங்க. டினாமினேட்டர் வந்து 7 into 5 அப்படின்னு இருக்கா. நியூமரேட்டர்ல 66 into 5 minus 16 into 7 அப்படின்னு வரும். ஸோ 66 into 5 மல்டிப்ளை பண்ணலாமா? 6 5 30, 3 இருக்கும். 6 5 30 plus 3 33 minus 6 into 7 42, இங்கே 4 இருக்கும். 7 1s are 7 plus 4 வந்து 11 whole divided by 35. இப்போ நம்ம வந்து 330ல இருந்து 112 சப்ட்ராக்ஷன் பண்ண போறோம். ஸோ 10ல 2 போயிடுச்சுன்னா 8, இங்கே ஒன்று பாரோ பண்ணிட்டா 2 தான் இருக்கும். 2ல 1 போயிடுச்சுன்னா 1, 3ல 1 போயிடுச்சுன்னா 2. ஸோ டோட்டலாக நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 218/35. பட் இதை நம்ம மிக்சடு ஃப்ராக்ஷனாக மாற்றி கொடுக்கணும். ஸோ 218 divided by 35 போடலாம். 35 into 6 ட்ரை பண்ணலாமா? 6 5s are 30, இங்கே 3 வந்துடும். 6 3s are 18 plus 3 21. ஸோ இது சப்ராக்ட் பண்ணும்போது 8 வந்துடும். ஸோ நம்ம வந்து இதை கோஷன்ட் ரிமைண்டர் டிவைசர் இந்த ஃபார்ம்ல எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? கோஷன்ட் ரிமைண்டர் பை டிவைசர் எழுதுவோம் இல்லையா? ஸோ 6/8/35. ஸோ இதுதான் தேவையான ஃப்ராக்ஷன் எக்ஸ். இந்த ஃப்ராக்ஷனை சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு வேண்டிய நம்பர் கிடைக்கும். கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது. Question number 9. The sum of two fractions is 5 3/9. One of the fraction is 2 3/4. அப்போ other fraction என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ரெண்டு ஃப்ராக்ஷன் இருக்கு. நம்ம ரெண்டு ஃப்ராக்ஷனை எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த எக்ஸும் ஒய்யும் ஆட் பண்ணும்போது 5 3/9 வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு ஃப்ராக்ஷன் இருக்கு, இன்னொரு ஃப்ராக்ஷன் இருக்கு. ஃப்ராக்ஷன் 1 பிளஸ் ஃப்ராக்ஷன் 2 சேர்த்தா 5 3/9 வரும். நம்ம எக்ஸ் அண்ட் ஒய் தான் ரெண்டு ஃப்ராக்ஷன் எடுத்துருக்கோம். ஒரு ஃப்ராக்ஷன் வந்து 2 3/4னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த எக்ஸுக்கு பதில் நம்ம இல்லை ஒய்க்கு பதில் எடுத்துக்கலாம். இந்த எக்ஸ் அப்படியே இருக்கட்டும். இந்த 2 3/4 ஒய்க்கு பதில் நம்ம இந்த இடத்துல எடுத்துக்க போறோம். ஸோ 2 3/4 ஈக்குவல் டு 5 3/9. அப்போ அதர் ஃப்ராக்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டேர்ம் என்ன ஆகும்னா அதர் சைட் மைனஸ்ல வந்துடும். ஸோ x equal to 5 3/9 minus 2 3/4. இப்போ இதை வந்து நம்ம மிக்சடு ஃப்ராக்ஷனாக இருக்கிறத இம்ப்ராப்பராக மாற்றுறதுக்கு ஹோல் பார்ட் இன்டு டினாமினேட்டர் பிளஸ் நியூமரேட்டர் ஹோல் டிவைட் பை டினாமினேட்டர் அப்படின்னு எடுப்போம். ஸோ இப்போ இந்த இடத்துல இது ஹோல் பார்ட், இது நியூமரேட்டர், இது டினாமினேட்டர். அப்போ என்ன ஆகும்? ஹோல் பார்ட் இன்டு டினாமினேட்டர் plus numerator whole divided by denominator. இங்கே அதே மாதிரி 2 into 4 அப்புறம் plus 3 whole divided by 4 அப்படின்னு எடுத்துப்போம். So 9 5s are 45 plus 3 by 9 minus 4 2s are 8 plus 3 by 4. இப்போ இது வந்து 45 plus 3 வந்து 48/9 minus 11/4. 8 3 சேர்த்தா 11 வரும். இப்போ இதை நம்ம சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது நம்ம காமன் டினாமினேட்டரே இல்லை. அப்போ நம்ம இந்த 9 வந்து இந்த 11ஓட மல்டிப்ளை பண்ணுவோம். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் பண்ணுவோம். இந்த 4 வந்து இந்த 48ஓட மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ இப்படி மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் பாருங்க. டினாமினேட்டர்ல 9 into 4 வந்துடும். நியூமரேட்டர்ல 48 into 4 minus 11 into 9. இப்போ வந்து 8 4s are 32, இங்கே 3 வந்துடும். 4 4s are 16 plus 3 வந்து 9 192 minus 11 into 9 99 whole divided by 9 4s are 36. 192ல நம்ம 99 சப்ட்ராக்ஷன் பண்ண போறோம். ஸோ 12ல 9 போயிடுச்சுன்னா 3, இங்கே ஒன்று பாரோ பண்ணிட்டா 8 ஆயிடும். 18ல 9 போச்சுன்னா 9. ஸோ இது வந்து 93/36. இப்போ இதை நம்ம ஆக்சுவலா 3 டேபிள்ல கட் பண்ணா 1 டைம் 2 டைம் வரும். இது 3 டேபிள்ல கட் பண்ணா 3 டைம் 1 டைம் வரும். ஸோ இது நமக்கு 31/12. இது நம்ம மிக்சடு ஃப்ராக்ஷனா கொடுக்கறதுக்கு நம்ம டிவிஷன் பண்ண போறோம். ஸோ 12 2 டைம் 24. இது ஒன்று பாரோ பண்ணிட்டா 11ல 4 போயிடுச்சுன்னா 7. ஸோ இதுல இது கோஷன்ட், இது ரிமைண்டர், இது டிவைசர். நம்ம QR/D அப்படின்ற மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ல கொடுப்போம். ஸோ கோஷன்ட் ரிமைண்டர் பை
divisor. So இதுதான் other fraction 2 7 by 12. Question number 10. By what number should 3 1 by 16 be multiplied to get 9 3 by 16 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம கிட்ட வந்து 3 1 by 16 இருக்கு. இதோட நம்ம x அப்படின்னு ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணா நமக்கு வந்து 9 3 by 16 வரணும். ஸோ இங்க இருக்கிற இந்த நம்பர் அதர் சைடு போயிடுச்சுன்னா டிவிஷன்ல போகும். ஸோ அப்போ என்ன ஆகும், 9 3 by 16 டிவைடட் பை 3 1 by 16 அப்படின்னு போடணும். இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ல இருந்து இம்ப்ராப்பரா கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஹோல் பார்ட் இன்டு டினாமினேட்டர் பிளஸ் நியூமரேட்டர் ஹோல் டிவைட் பை டினாமினேட்டர் போடுவோம். ஸோ இந்த இடத்துல இது ஹோல் பார்ட், இது நியூமரேட்டர், இது டினாமினேட்டர். ஸோ 9 இன்டு 16 போட்டுட்டு பிளஸ் நியூமரேட்டர் 3 போட்டுட்டு ஹோல் டிவைட் பை 16 டினாமினேட்டர் போடணும். அதே மாதிரி இந்த இடத்துல டிவிஷன் போட்டுட்டு 3 இன்டு 16 போட்டுட்டு பிளஸ் நியூமரேட்டர் 1 போட்டுட்டு டிவைட் பை 16. இப்போ இதை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 16 இன்டு 9. ஸோ 16 இன்டு 9னா 9 6 54. ஸோ 5 இங்கே வந்துடும். 9 1s are 9 பிளஸ் 5 வந்து 14. ஸோ 144 பிளஸ் 3 டிவைடட் பை 16 அப்படின்னு வரும். இது டிவைடட் பை 16 இன்டு 3 வந்து 48. ஸோ 48 பிளஸ் 1 பை 16. ஸோ இதே நீங்கள் இங்கே மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. 16 இன்டு 3 86, சாரி 6 3 18, 3 1s are 3 plus 1 4. ஸோ 48 by 16 ஆயிடுச்சு. ஸோ இதை ஆட் பண்ணால் 144 plus 3னா 147 by 16 வரும். டிவைடட் பை இது 49 by 16 அப்படின்னு வரும். ஸோ இங்கே நம்ம 147 by 16 மல்டிப்ளிகேஷன் போட்டுட்டு இந்த ரெண்டாவது இருக்கிற ஃப்ராக்ஷனை ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கணும். ஸோ நமக்கு 49 by 16 இருக்கு இல்லையா, அதை 16 by 49 அப்படின்னு போட்டுட்டோம்னா இது ரெண்டுத்தையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 147 by 49 வந்திருக்கா. இதை நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றும் போது இதை நம்ம டிவைட் பண்ணோம். ஸோ 49 இருக்கு. ஸோ 3 டைம் இது ஒரு டிவைட் ஆயிடுச்சுன்னா நம்ம அப்படியே விட்டுறலாம். ஸோ 9 3 27 2 4 3 12 பிளஸ் 2 40. இது கரெக்டாக டிவைட் ஆகுது. ஸோ அப்போ இது வந்து 3 டைம்ஸ். அப்போ நம்ம என்ன நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா, அந்த நம்பர் வந்து 3. ஸோ பை வாட் நம்பர் ஷுட் 3 1 by 16 be multiplied to get 9 3 by 16 அப்படின்னா இந்த நம்பர் மல்டிப்ளை வந்து 3. கொஸ்டின் நம்பர் 11 பார்த்தீங்கன்னா complete the fifth row in Leibniz triangle which is based on subtraction அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த நம்பர் வேணும்னு வச்சுக்கோங்க. இந்த நம்பர் வேணும் அப்படின்னா லெஃப்ட் சைடு இருக்கிற இந்த ரெண்டு நம்பரையும் சப்ட்ராக்ட் பண்ணா நமக்கு இந்த ஆன்சர் வரும். ஸோ இதுதான் வந்து Leibniz triangle based on subtractionோட மெத்தட். சப்போஸ் இப்போ நமக்கு இந்த நம்பர் வேணும்னு வச்சுக்கோங்க, இதுக்கு லெஃப்ட்ல இருக்கிற இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணா இந்த நம்பர் கிடைக்கும். அப்போ நம்ம 5th ரோல வந்து இந்த இடத்துல நமக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னா இங்க இருக்கிற இந்த ரெண்டு நம்பரையும் சப்ட்ராக்ட் பண்ணி இந்த இடத்துல எழுதணும். அப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம், 1/4 minus 1/5. இப்போ இது வந்து நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் தான் பண்ண முடியும். இப்போ இது வந்து இந்த 4 வந்து இந்த 1ஓட இங்கே மல்டிப்ளை பண்ணணும், அண்ட் இந்த 5 வந்து இந்த 1ஓட நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அப்போ டினாமினேட்டர் என்ன ஆகும், 4 into 5 அப்படின்னு வரும். அண்ட் இங்கே வந்து 1 into 5 minus 1 into 4. ஸோ இது வந்து 5 minus 4 by 5 was 20. 5 minus 4 வந்து 1. ஸோ 1/20. ஸோ இந்த இடத்துல இந்த ப்ளூ கலரில் போட்டிருக்கேன் இல்லையா, ஸோ இந்த இடத்துல வந்து 1/20 அப்படின்னு வரும். ஸோ நம்ம இந்த பாக்ஸ்குள்ளேயே 1/20 எழுதிடலாம். இப்போ அடுத்தது நமக்கு இந்த இடத்துல நம்பர் வேணும் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணி இந்த இடத்துல நம்ம எழுதுவோம். அது இங்கே ஒர்க் அவுட் பண்ணலாமா? ஸோ 1/12 minus 1/20. இதில் வந்து நம்ம 1/12ல நம்ம இன்டூ 5 போட்டோன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து நமக்கு வந்து 60 வரும். அதே மாதிரி இந்த 1/20ல இன்டூ 3 இன்டூ 3ன்னு போட்டோம்னா நமக்கு 60 வரும். அப்போ இது வந்து 5/60 மைனஸ் இது வந்து 3/60. இப்போ நம்ம சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது 60யை காமனாக வச்சுட்டு 5 minus 3 அப்படின்னு எடுத்துப்போம். 5 minus 3 வந்து 2 இல்லையா, ஸோ 2/60. இதை நம்ம 2 டேபிளில் கட் பண்ணால் 1 and 13 வரும்.
ஸோ இந்த இடத்துல நமக்கு 1/30 அப்படின்னு வரும். ஸோ இந்த கிரீன் கலரில் போட்டிருக்க இடத்துல இதை ரப் பண்ணிட்டு இந்த இடத்துல எழுதிக்கலாம். கிரீன் கலரில் போட்டோம் இல்லையா, அதை வந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணும்போது 1/30 அப்படின்னு வரும். அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல என்ன வரும், இந்த இடத்துல என்ன வரும்னா இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணால் அந்த ஆன்சர் வந்து இந்த இடத்துல எழுதுவோம். ஸோ அதை தனியாக ஒர்க் அவுட் பண்ணலாமா? ஸோ 1/12 மைனஸ் 1/30. ஸோ மறுபடியும் நம்ம இந்த 1/12 இருக்கு இல்லையா, ஸோ இன்ட்டு 5 போட்டோம்னா 60 வந்துடும் டினாமினேட்டர். இது வந்து இன்ட்டு 2 போடணும். அப்போ என்ன ஆகும், 5/12 60 மைனஸ் 2 இந்த இடத்துல இன்ட்டு 2 போட்டாச்சு. ஸோ 60 வந்திருக்கு. அப்போ டோட்டலாக 60 வச்சுட்டு மேலே வந்து 5 - 2. 5 - 2 என்னது 3. ஸோ 3/60 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 1 டைம், இது 20 டைம். ஸோ இந்த ரெட் கலர் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அது வந்து 1/20 அப்படின்னு வரணும். ஸோ இந்த இடத்துல நம்ம இதை ரப் பண்ணிட்டு 1/20 எழுதிடலாம். ஸோ இது எப்படி வருது அப்படின்றத, எந்த நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்றத பார்த்து நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா நமக்கு ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இப்போ ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா, இந்த நம்பர் வேணும் அப்படின்னா இது லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த 2 எலிமெண்ட்டையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். ஒன்று மேலே இருக்கும், ஒன்று அந்த ரோலையே இருக்கும். ஸோ எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் இங்கே ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து 5th ரோல இந்த 3 எலிமெண்ட் கேட்டிருந்தாங்க. ஸோ அது 1/20, அப்புறம் 1/30, மறுபடியும் 1/20. Question number 12. A painter painted 3/8 of the wall, of which 1/3 is painted in yellow color அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஃபுல்லாக வால் இருக்கு. இந்த வாலில் வந்து ஒரு 3/8 வந்து பெயிண்டட். அந்த 3/8ல அந்த 3/8ல 1/3 வந்து எல்லோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வாட் ஃப்ராக்ஷன் இஸ் எல்லோ கலர் இந்த என்டையர் வால் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ எல்லோ கலர் அப்படின்றது அந்த 3/8ல 1/3 அப்படின்னும் போது, அப்போ எல்லோ கலர் ஈக்குவல் டு அந்த 3/8ல 1/3 அப்படின்றது எல்லோ, அதனால இன்டூ 1/3 அப்படின்னு போட போறோம். அப்போ என்ன ஆகும்னா, இதை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது டோட்டலா எல்லோ எவ்வளவு இருக்கு ஆன் த என்டையர் வால் அப்படின்றது கிடைக்கும். ஸோ எல்லோ கலர் ஆன் தி என்டையர் வால், எல்லோ கலர் ஆன் தி என்டையர் வால் அப்படின்றது 3/8 இன்டூ 1/3. இதை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 1/8 இந்த ஃப்ராக்ஷன் தான் வந்து எல்லோ கலர் வந்து என்டையர் வால்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அதாவது இந்த ஃபுல் என்டையர் வால்ல 1/8 தான் இந்த எல்லோ கலர். கொஸ்டின் நம்பர் 13ல ஒரு ரேபிட் வந்து 26 1/4 மீட்டர் வந்து கவர் பண்ணணும் டு ஃபெட்ச் இட்ஸ் ஃபுட். ஒரு ஜம்ப்ல 1/3/4 மீட்டர் வந்து கவர் பண்ணுது. அப்ப எத்தனை ஜம்ப் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நம்பர் ஆஃப் ஜம்ப்ஸ் அப்படின்னும் போது நம்பர் ஆஃப் ஜம்ப்ஸ் ஈக்குவல் டு டோட்டலா எவ்வளவு இருக்கு, 26 1/4 இருக்கு இல்லையா, அது டிவைடட் பை ஒரு ஜம்போட லென்த் 1/3/4. இது ரெண்டுத்தையும் நம்ம இம்ப்ராப்பரா மாத்த போறோம். ஸோ ஹோல் பார்ட் இன்டூ டினாமினேட்டர் பிளஸ் நியூமரேட்டர் ஹோல் டிவைட் பை டினாமினேட்டர் அப்படின்னு எடுக்கணும். ஸோ இப்போ இதுல வந்து இதுதான் ஹோல் பார்ட், இது நியூமரேட்டர், இது டினாமினேட்டர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 26 இன்டூ 4 அப்புறம் பிளஸ் 1 நியூமரேட்டர் ஹோல் டிவைட் பை டினாமினேட்டர் 4னு போடணும். இங்கே டிவிஷன் மறுபடியும் இந்த இடத்துலையும் ஹோல் பார்ட் இன்டூ டினாமினேட்டர் பிளஸ் நியூமரேட்டர் பை டினாமினேட்டர். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 26 இன்டூ 4 6 4s are 24, இங்கே 2 வந்துடும், 4s are 8 plus 2 10 104 அப்புறம் plus 1/4 divided by இது 4 plus 3/4. ஸோ 105/4 divided by 7/4. இப்போ இதை டிவைட் பண்ணும்போது நம்ம 104 மல்டிப்ளிகேஷன் போட்டுட்டு செகண்ட் டேர்மை ரெசிப்ரோக்கலாக எடுத்துப்போம். ஸோ நமக்கு 7/4 இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து 4/7 அப்படின்னு வந்துடும். இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். இப்போ 105 டிவைடட் பை 7 போட போகிறோம். ஸோ 105 டிவைட் பை 7னா 7 1s are 7, சப்ட்ராக்ஷன் பண்ணால் 3 வந்துடும், இங்கே 5 வந்துடும், 7 5s are 35. ஸோ ரிமைண்டர் 0. இது வந்து 15. அப்போ டோட்டலாக எத்தனை ஜம்ப் வேணும் அப்படின்னா 15 ஜம்ப். ஸோ 15 ஜம்ப் இந்த ரேபிட் பண்ணுச்சுன்னா இந்த டோட்டல் டிஸ்டன்ஸை கவர் பண்ணி அந்த ஃபுட்டை வந்து ஃபெட்ச் பண்ணும்.
So how many jumps will it take to fetch the food? Na 15 jumps. Question number 14 பார்த்தீங்கன்னா ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. So look at the picture and answer the following questions அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து what is the distance from the school to library via bus stop? So ஸ்கூல் எங்க இருக்கு? இந்த இடத்துல இருக்கு. லைப்ரரி எங்க இருக்கு? இந்த இடத்துல இருக்கு. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. பஸ் ஸ்டாப் வழியா. அப்போ பஸ் ஸ்டாப் வழியானா நம்ம இப்படி போய் இந்த இடத்துல இப்படி ரீச் ஆகணும். அப்போ இந்த ரெண்டு டிஸ்டன்ஸையும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ 3/4ம் 3 1/2 கிலோமீட்டரையும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல ஒர்க் அவுட் பண்ணலாமா? ஸோ இந்த இடத்துல சப்டிவிஷன் 1 போட்டுக்கலாம். ஸோ 3/4 ப்ளஸ் 3 1/2 இதை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணும்போது இது வந்து 3/4 ஃப்ராக்ஷனாக இருக்கு. பட் இதை நம்ம இம்ப்ராப்பராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு W into D இந்த ஹோல் பார்ட்டியும் டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்புறம் ப்ளஸ் நியூமரேட்டர் போடுவோம், டிவைட் பை டினாமினேட்டர் போடுவோம். ஸோ நம்ம இதெல்லாம் எல்லா ப்ராப்ளத்துலையும் பண்ணுறது தான். W into D ப்ளஸ் நியூமரேட்டர் பை டினாமினேட்டர். ஸோ அதை இங்கே போட்டிருக்கோம். ஸோ இந்த இடத்துல இது வந்து ஹோல் பார்ட், இது நியூமரேட்டர், இது டினாமினேட்டர். இப்போ இது 3/4 ஆயிடுச்சு. 3 2s are 6 plus 1/2. ஸோ 3/4 plus இது வந்து 7/2 ஆயிடுச்சு. நம்ம இந்த இடத்துல into 2 போட்டால் தான் காமன் டினாமினேட்டர் நமக்கு கிடைக்கும். ஸோ 3/4 plus 7 2s are 14, 14/4. இப்போ இதை நம்ம ஒரே டினாமினேட்டராக வச்சுட்டோம்னா நியூமரேட்டர் ஆட் பண்ணால் 17 ஆகிடும். ஸோ 17/4 கிலோமீட்டர். பட் 17/4 அப்படின்றத நம்ம வந்து டிவைட் பண்ணி மிக்சடு ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ 4 4s are 16, ரிமைண்டர் 1. ஸோ கோஷன் ரிமைண்டர் டிவைசர். அப்போ இது வந்து QR/D போடுவோம் இல்லையா? ஸோ 4 1/4 கிலோமீட்டர். ஸோ இதுதான் வந்து டிஸ்டன்ஸ் ஆஃப் தி ஸ்கூல் டு லைப்ரரி வயா பஸ் ஸ்டாப். இப்போ செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி ஸ்கூல் அண்ட் லைப்ரரி? அதே தான் கேட்குறாங்க. பட் ஆனால் வயா ஹாஸ்பிட்டல் கேட்டிருக்காங்க. ஸோ வயா ஹாஸ்பிட்டல் அப்படின்னா ஸ்கூல்ல ஆரம்பிச்சு இப்படி ஹாஸ்பிட்டல் வழியா இப்படி லைப்ரரிக்கு ரீச் ஆகணும். அப்போ இந்த ரெண்டு டிஸ்டன்ஸை ஆட் பண்ணோம். 4 1/2வும் 1 1/4ஐயும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ சப்டிவிஷன் 2ல 4 1/2 4 1/2 பிளஸ் 1 1/4. ஸோ 1 1/4 ஆட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை மல்டிப்ளை பண்ணோம் இல்லையா? 4 into 2 பிளஸ் நியூமரேட்டர் பை டினாமினேட்டர் போடணும். அதே மாதிரி இங்கேயும் 1 into 4 பிளஸ் 1/4. ஸோ இது எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. மிக்சடு ஃப்ராக்ஷனாக இருக்கும்போது ஹோல் பார்ட் இன்டூ டினாமினேட்டர் போட்டுட்டு பிளஸ் நியூமரேட்டர் பை டினாமினேட்டர்னு போடணும். ஸோ இங்கே வந்து இது ஹோல் பார்ட், இது நியூமரேட்டர், இது டினாமினேட்டர். இங்கே இது ஹோல் பார்ட், நியூமரேட்டர், டினாமினேட்டர். ஸோ ஜஸ்ட் இதை அப்ளை பண்ணியிருக்கேன். ஏன்னா இம்ப்ராப்பராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 4 2s are 8 plus 1/2. இது 4 into 1 4 plus 1/4. இப்போ டோட்டலாக 9/2 plus 4 plus 1 5, 5/4. இப்போ மறுபடியும் இதை ஆட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல 9/2 இருக்கு இல்லையா? நம்ம into 2 அப்படின்னு போட்டால் தான் டினாமினேட்டர் 4 வரும். இது 5/4. ஸோ டோட்டலாக இது வந்து 9 2s are 18/4 plus 5/4. ஸோ இது ஒரே டினாமினேட்டராக நம்ம எடுத்துட்டோம்னா நியூமரேட்டரை ஆட் பண்ணுவோம். 18 plus 5, 18 and 5 ஆட் பண்ணால் 8 5 13, 1 வந்துடும் 23. ஸோ இது வந்து 23/4. பட் இதை நம்ம டிவிஷன் பண்ணி இம்ப்ராப்பராக இருக்கிறது மிக்சடாக கொடுக்கணும். மிக்சடு ஃப்ராக்ஷன். ஸோ 4 5s are 20. சப்ட்ராக்ட் பண்ணால் ரிமைண்டர் 3. ஸோ கோஷன்ட் ரிமைண்டர் டிவைசர் நம்ம என்ன பண்ணுவோம்? QR/D அந்த ஃபார்ம்ல எழுதுவோம். ஸோ Q வந்து 5, ரிமைண்டர் 3, டிவைசர் வந்து 4. ஸோ இவ்வளோ கிலோமீட்டர். ஸோ 5 3/4 கிலோமீட்டர். ஃபர்ஸ்ட் வந்து 4 1/4 கிலோமீட்டர். விச் இஸ் ஷார்டஸ்ட் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பாருங்க. இது ஹோல் நம்பர் 5 இருக்கு, இது ஹோல் நம்பர் 4 இருக்கு. அப்போ ஷார்டஸ்ட் வந்து ஷார்டஸ்ட் ஈக்குவல் டு 4 1/4 கிலோமீட்டர். இது வந்து வயா அதிலே கொடுத்துருக்காங்க பாருங்க, வயா பஸ் ஸ்டாப். ஸோ பஸ் ஸ்டாப் வழியா போறது தான் வந்து ஷார்டஸ்ட். அதுக்கு அடுத்தது the distance between school and hospital is what time the distance between school and bus stop னு கேக்குறாங்க. So school and hospital
எங்க இருக்கு? ஸ்கூல் அண்ட் ஹாஸ்பிட்டல் இங்க இருக்கு. ஸோ இது வந்து the distance between school and hospital is how many times the distance between school and bus stopனு கேட்குறாங்க. ஸோ ஸ்கூல் அண்ட் பஸ் ஸ்டாப்ன்றது நம்ம இங்கேருந்து இங்கே கேல்குலேட் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ எத்தனை டைம்ஸ் தானே கேட்குறாங்க. ஸோ சப்டிவிஷன் 4னு போட்டுக்கோங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்கூல் அண்ட் ஹாஸ்பிட்டல். ஸ்கூல் அண்ட் ஹாஸ்பிட்டல் 4/1/2 kilometer. So 4/1/2 kilometer divided by is how many times the distance between school and bus stop. School and bus stop வந்து 3/4. So 3/4 நம்ம டிவைட் பண்ண போறோம். அப்ப என்ன ஆகும்? இதை மறுபடியும் மிக்ஸ்டா இருக்கிறத இம்ப்ராப்பரா கன்வெர்ட் பண்ணா 4 into 2 plus 1/2 divided by 3/4. 4 are 8 plus 1/2 divided by 3/4. So 9/2 divided by 3/4. இந்த டிவிஷனை நம்ம மல்டிப்ளிகேஷன் சிம்பிளா போட்டுட்டு செகண்ட் பார்ட்ல இருக்கிற இந்த நம்பரை ரெசிப்ரோக்கல் எடுத்துக்க போறோம். ஸோ 3/4 வந்து 4/3 மாறிடும். இது கேன்சல் பண்ணா 3 டைம், இது கேன்சல் பண்ணா 2 டைம். 3 2s are 6. அப்போ இது வந்து 6 times. ஸோ அந்த டிஸ்டன்ஸ் வந்து 6 times இருக்குன்னு அர்த்தம். இங்கே வந்து 6 times வரும். The distance between school and hospital 6 times the distance between school and bus stop. ஏன்னா ஸ்கூல் அண்ட் பஸ் ஸ்டாப் வந்து கம்மியான ஒரு டிஸ்டன்ஸ். இதை விட 6 மடங்கு ஸ்கூல் அண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கோம் பை டிவிஷன்.